வாங்க. யார் நீங்க? என்னதுக்கு பார்க்கணும்னு வந்தீங்க? சார் ரொம்ப முக்கியமான வேலை சார். எவ்வளவு வேணா செலவுனாலும் பரவாயில்ல, அந்த வேலையை நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும். ஆக்சிடென்ட் கேஸா? போலீஸ்க்கு தெரியாம உயிரை காப்பாத்தணுமா? இல்ல சார், அதுக்கும் மேல சாவடிக்கணும். என்னது, சாகடிக்கணுமா? நோ நோ நோ, அதெல்லாம் இங்க பண்ண மாட்டோம் சார். சாகடிக்கிறதுனா சாகடிக்கிறது இல்ல சார், சும்மா செத்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா போதும். ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கண்டபடி வளர்றீங்க. முதல்ல வெளியே போங்க. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? சார் சார் சார், கோவப்படாதீங்க. நாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். எங்களை யார் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சா நீங்க இவ்ளோ கோவப்பட மாட்டீங்க. யார் அனுப்புனாங்க? மனோகரி மேடம். ஓ, மனோகரி மேடம் அனுப்புனாங்களா? ஆமா சார். அவங்க எதுக்கு அனுப்புனாங்க? என்ன விஷயம்? வேற என்ன சார், ஒருத்தர் உயிரோட இருக்கிறப்பவே அவரு செத்துட்டாருன்னு சர்டிபிகேட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அது எப்படி கொடுக்க முடியும்? தப்பு இல்லையா? தப்புதான் சார், பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா பிரச்சனை வராம சர்டிபிகேட் எப்படி கொடுக்கறதுன்னு நல்லா படிச்சவங்க நீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். மனோகரி மேடம் சொன்னா நீங்க செய்யாம இருப்பீங்களா? ஏற்கனவே நீங்க அதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா சார்? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க மனோகரி மேடம் அனுப்பின ஆளுங்கன்னு நான் எப்படி நம்புறது? ஓ, அப்படி ஏதாவதுனா அவங்களே எனக்கு கால் பண்ணிருப்பாங்களே. அவங்கள ஒரு முறை எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஏன் அவங்க போன் அடிச்சு சொன்னாதான் நீங்க கொடுப்பீங்களா? அவங்க போன் அடிச்சு சொல்லணுமா? முக்கியமான ஆள் ஒருத்தர் பேசினா நீங்களே கேட்பீங்க. ஹலோ ஹலோ, என்ன இது? எதுக்கு இப்ப லாக் பண்றீங்க? இல்ல, இங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வெளியில பெருசா தெரியக்கூடாதுல்ல. உட்கார். ஹலோ ஹலோ, அடிக்காதீங்க. நான் யாருன்னு தெரியாது. இருங்க, இப்ப போலீஸ் போன் பண்றேன். பேசாம உட்கார். நான்லாம் இன்னும் உங்ககிட்ட பேசவே ஆரம்பிக்கல. மரியாதையா உண்மையை சொல்லிடு. பெரியவன் மாதிரி போலீஸுக்கு போன் அடிக்கிறேங்கிற என்னடே? சாகாத ஒருத்தனை செத்துட்டான்னு போலீஸ் சர்டிபிகேட் கொடுக்குறேன் தானே நீ? நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலங்க. என்ன எங்க ஒத்து கேட்க பாக்குறீங்க? ஒத்துக்க வைக்க பாக்குறாங்களா? மனோகரோட அப்பா உண்மையில செத்து போயிட்டானா, இல்ல செத்தா மாதிரி சும்மா நடிச்சிட்டு இருக்கானா? அதெல்லாம் இல்ல, அவர் உண்மையில இறந்து போயிட்டாருங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப கொண்டு வந்தன வையன், உன் ஹாஸ்பிட்டல்ல பெரிய ஃப்ராட் நடக்குதுன்னு மீடியாவை கூட்டி நார் அடிச்சு விட்டுருவான். பாக்குறியா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இல்ல சொல்றேன், இவனை எல்லாம் அடிச்சு சாவ வச்சாதான் சொல்றா. இப்ப நீ உண்மை ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, நீ செத்து போயிட்டேன்னு நானே உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவேன். பாக்குறியா? சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஒழுங்கா உண்மை என்னன்னு சொல்லு. உண்மையிலேயே அவர் சாகலங்க. மனோகரி மேடம் தான் அவர் செத்துட்டதா டிராமா கிரியேட் பண்ணி போய் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நானும் அவங்க சொன்னபடி அவரை மாதிரியே ஒரு டெட் பாடியை ரெடி பண்ணி அங்க அடையாளங்கள்லாம் செட் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டயா. ப்ளீஸ் சுடர், என்ன மன்னிச்சிட்டு சுடர். ப்ளீஸ் சுடர். மன்னிக்கணுமா? நீலாம் ஒரு மனுஷனா இருந்தா மன்னிக்கலாம். உன நீ ஒரு புழு பூச்சியை விட கேவலம் பண்ணவனாச்சே. என்ன தைரியம் இருந்தா செத்து போயிட்டேன்னு டிராமா பண்ணி எங்க எல்லாரையும் நம்ப வச்சு கமுக்கமா இருந்திருப்ப. நீ கெட்டவன் எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ பெரிய கேடு கெட்டவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பாரு, நீ வெறும் சாவிதான். உன்னை பூச்சி திருவுரா பாத்தியா? அது உன் பொண்ணுதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இவ்வளவு பெரிய டிராமாவை இங்க போட்டுட்டு இருக்கீங்க. உங்க வேஷம் எல்லாமே என்னையோட கலைய போகுது. நீ என்ன பண்ற? உன் பொண்ணுக்கு போன் அடிக்கிற. இப்போ அடி. சரி சரி. நார்மல் கால்லாம் ஒன்னும் போட வேணாயா, வீடியோ கால் அடி.
கால் பண்றாரு? அப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? நானா போன் பண்ற வரைக்கும் நீங்க பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு? இல்ல அதுவும் வீடியோ கால் பண்றீங்க. யாராவது பார்த்தா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஆ. நாம அவரு தெரிஞ்சே உனக்கு போன் பண்ண மாட்டேன்னாரு. நான் தான் அவர் செல்லமா கொஞ்சம் கோச்சுக்காம போன் போட வச்சேன். நீ அவர் கோச்சுக்காத என்ன? ஏன்னா செத்து போனவர் எத்தனை தடவை தான் செத்து செத்து போவாரு. ஆ? ஆ? நீ இப்படி என்னடி நீ உங்க அப்பா மாதிரி இப்படி கீழ் திருத்த பேசினீங்களா? நான் எப்படி இங்க வந்தேன்னு நீ கேக்குற? அதெல்லாம் கரெக்டான டைமுக்கு வந்துடுவேன், புரியுதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், உங்க அப்பாவை பார்க்க இன்னொருத்தங்களும் வந்திருக்கிறாங்க. அந்த சர்ப்ரைஸ் யாருன்னு பாக்குறியா? ஹாய் ஏதோ ஏண்டி எவளாவது பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் பெத்த பண்ணி செத்து போனவ மாதிரி நடிக்க சொல்லுவாங்களா? இவ்வளவு கேவலமானவளா நீ? ஏய் சீ, வாய் மூடு. நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. நீ எவ்வளவு மோசமானவனு இப்ப எல்லாருக்கும் தெரிய போகுது. இது வரைக்கும் நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு நான் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. தங்கச்சி, ஏமா பதற? நீ ரிலாக்ஸ் ஆரு, நான் பாத்துக்கிறேன். நீ ஏதாவது மிரட்டியா பயத்துல செத்துட்டான்னு வச்சுக்க. எதுக்கு தேவையில்லாது? அவளா சாகக்கூடாதுமா. நம்ம பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கணும் அவளை.